வணக்கம் உறவுகளே. சாதம் வடிச்சிட்டோம் விறகடுப்பில். பூசணிக்காய் குழம்பு, பூசணிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். ரசம் இருக்குது, ஏற்கனவே வச்ச ரசம். கஞ்சி வடிச்சிட்டேன். சாதம் ஹாட் பாக்ஸில் கொட்டி வைக்கணும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி வேகுது பாருங்கள். காய் போட்டு நல்லா வேகு. காய் நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். வெறும் மஞ்சத்தூள் கொஞ்சம், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம்தான், உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். நல்லா பெரட்டி விடணும், நல்லா வேகணும். நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது வாசனை வரும்போது வதங்கிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா வேகட்டும். அந்த தண்ணி சுண்டி அப்படியே சுழண்டு வரும்போது இறக்கிடணும். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். பாருங்க, விளக்கு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் சுத்தமாக. அவ்வளோதான், வெந்துடுச்சு. தண்ணி சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாதம் போட்டு சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டா அழகாக இருக்கும். செம்ம டேஸ்ட். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சுழண்டு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல காரம், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை போட்டேன், ஒரு 1/2 ஸ்பூனு. போட்டேன் நான். அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். சரி உறவுகளே, நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பூசணிக்காய் கூட்டு அருமையாக இருக்கும். ஓகே பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.